பாண்டி விட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அப்புறம் மாட்டிக்கிடாதீங்க. வாத்தியார குறை சொல்லாதீங்க, இன்ஸ்டியூட் பேரை கெடுத்துடாதீங்க. என்ன பாண்டி, ஞாபகம் வச்சுக்க. மொக்கராசு சார். பாண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கல? ஆமாம் சார். போயிடுவேன், பாண்டியோடையே போயிடுவேன். சரிங்க சார். தேங்க்யூ. எக்ஸாம் வந்ததும் வீட்டுக்கு போனாலும் படிங்கிறாங்க, கிளாஸ் வந்தாலும் படிங்கிறாங்க, எங்க போனாலும் படிங்கிறாங்க. மட்டுமா படின்றாங்க, எங்க வீட்லயும் படின்னு தான் சொல்றாங்க. படிக்க வந்தா படின்னு சொல்லாம கிளீனா சொல்லுவாங்க. ஆமாமா, ஒரு பெரிய புலி படிச்சு தள்ளிட்டாரு. திங்கக்கிழமை எக்ஸாமு, இடையில ஒரு நாள் தான் இருக்கு. எல்லாரும் அங்கே தோப்புக்கு வந்துருங்க, அங்கே உட்காந்து படிக்கலாம். எனக்கு ஓகே மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள நீயே? நானும் வந்துடுறேன். டேய் நீ? நான் வந்துடுறேன்டா. நீடா? நான் வரலடா, எங்க வீட்டில் விட மாட்டானுங்க. இவன் வரமாட்டான் மாப்பிள்ள, நம்ம போகலாம். அவன் வரலன்னா விடு மாப்பிள்ள, நாளைக்கு 4 பேர் நம்ம தோப்புக்கு வந்துடுவான். கம்பல்சரி உட்காந்து படிக்கிறான். இந்த வருஷம் எப்படியா பாஸ் ஆகி இந்த ட்விட்டரில் விட்டு போகிறேன். இந்த ஆளுக்கு லட்டு உடுந்தால காலி பண்ணுறோம். சூப்பர் மாப்பிள்ள. மலரு, என்ன உன் கூட இருக்க உன் ஃப்ரெண்டெல்லாம் ஆளாக்கானா? உனக்காக நான் எவ்வளோ நேரமா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றது. சுகன்யா என் கூட தான் இருந்தா, இப்போதான் அவளுக்கு டைம் ஆச்சுன்னு பஸ் ஏறி போனா. சரி கோச்சிக்காத. ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, அதை வாங்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, எந்த சென்டர் உனக்கு போட்டிருக்காங்க? ஓடிதான். சரி ஓகே, போய் உட்காந்து நல்லா படி. என்ன? கண்டிப்பா. அண்ணே, இந்த தடவையாவது பாஸ் பண்ணிருவியா? அப்பா தானே உன்னை பத்தியே புலம்புறாருண்ணே. அவர் புலம்புறது இருக்கட்டும், மொத்தம் நீ திட்டுற. ஊர்ல இருக்க கண்ட வேலை என்னை பார்த்து கேட்கிறேன். இந்த வருஷமா உங்க மையம் தெரிய வேணான்னு எனக்கு கேவலமா இருக்குடா. ஸ்டைல். டேய், நான் ஒரு முடிவு கொண்டேன். நீ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, மார்க்கெட்ல நம்ம இருளாண்டி கிட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு பரிச்சு படிச்சு உனக்கு போய் பாரு, வேலைக்கு சேரு. 4 காசு சம்பாரிச்சு உனக்கு உங்க அம்மாட்ட உனக்கு குடுறா. இங்கேறா, படிப்புல தான் ஃபெயில் ஆகிட்டேன், வாழ்க்கையிலையாவது பாஸ் ஆகுடா. திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்குறியாடா? என்னைக்காவது புத்தகத்தை திறந்து படிச்சிருக்கியாடா? 4 எழுத்து படிச்சா தாண்டா 4 பேர் உன்னை மதிப்பாங்க. என்னமோ போ. சரி, எங்கே கிளம்பிட்டிய? கிளிப்புள்ளைக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த முடி வெட்டி சொல்லடான்னு மனுஷனா தெரியவ. எப்போ பரிச்ச? நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. உட்காந்து படிடா. இல்லை, இங்கே உட்காந்து படித்தா படிக்க முடியாது, நான் தோப்புக்கு போகிறேன். ஏன்டா வீட்டில் உட்காந்து படிக்காத கூட தோப்பில் படி போகிற போது சொல்கிற வச்சு கேட்க மாட்டேன் நீ? போப்பா, நான் அங்கே போய் படிச்சுக்கிறேன். தருதலை. ஏன் மாப்பிள்ள, எவ்வளோ பச்சாலும் மண்டையிலே ஏற மாட்டேதுரா. மாப்பிள்ள, உனக்காவது சுத்தமாக ஏறல, எனக்கு ஏறியும் ஏறாமலும் இருக்கு. நான் என்னத்தை சொல்ல? புரியலையே. நான் வேணா புரிய வைக்கிறேன் மாப்பிள்ள. ஏய், நீ ஒன்றும் புரிய வைக்க வேணாம். பின்னாடி இளநீர் இருக்கு, எடுத்து போட்டு குடிக்கலாம். டேய், மாங்காய் தொப்புல எப்படி எல்லையை கொண்டு வந்தீங்க? காலையில் வரும்போது எடுத்து போட்டு வந்தேன். நீங்கள் எடுத்து போடுங்க, நம்ம அருவா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னன்னாலும் இந்த களவாணி புத்தி மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேது. பரவாயில்லையா, ஒரு கொலையா இறக்கி போட்டிருக்கேன். நீ கேட்டதுக்காகவே தனியா போயிருக்கு, போய் எடுத்துக்க போ. டேய் குர்ரா. மாப்பிள்ள இந்தா தண்ணி இருக்கா? மாப்பிள்ள கட்டு இருக்கு. சூப்பரா மாப்பிள்ள கட்டு இருக்கு, ஒரு ஆட்டம் போடலாமா? டேய், படிக்க வந்தீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? கொத்த போற மாதிரி மூக்குல. மாப்பிள்ள நீயாடா இப்படி பேசுற? ஆமா, ஒரு ஆட்டம் போடுறோம் மாப்பிள்ள. கண்ணில் கட்ட வேற காமிச்சிட்டீங்க, இன்னும் சும்மாவா இருக்க முடியும்? வாங்க. உட்காரு. கலடா, சீக்கிரம் கலடா. போடு. சீக்கிரம் சீட்டா போடுறா. எக்ஸாமு எல்லாரும் சீக்கிரம் வந்துடுங்க, வழக்கம்போல லேட்டாக வராதிங்க. ஏய் மாப்பிள்ள, நம்ம இந்த தடவை பிட் அடிச்சாத பாஸ் ஆயிரண்டா. ஆமாம். மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மாமா, என் ஃப்ரெண்ட்ஸு தான், போகிற வழியில் இறக்கி விட்டு போக சொல்லுங்க. வணக்கம். ஏ பாண்டி. ஏ மாப்பிள்ள, நீ என்ன இங்க? இல்ல, பசங்களோட சும்மா இங்க வந்தேன். வேலை பார்க்குறேன். அப்படியா? ஒரு தாண்டா ஓனரு. சரி. அண்ணா, வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணா. இவன் தான் அண்ணா பாண்டி. அப்படியே நல்ல போல்டான பையனா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, எக்ஸாம் முடிச்சுட்டு வராண்ணா. சங்கிலி அண்ணா, பையன்களை வண்டியில் ஏற்றிக்கோடா. சரிண்ணே. அண்ணா, பசங்களை பின்னாடி சீக்கிரம் வாங்க. வாடா மாப்பிள்ள. போய் பின்னாடி இருக்கீங்கடா. சரிடா. அண்ணா, நான் சொன்னேன்ல, அது இவன் தானே. நீ இறங்குண்ணா, இவன் வண்டியை ஓட்டுவான். மாப்பிள்ள, அண்ணஞ்சி வேலைக்கு வரையும் நீ வண்டியை ஓட்டு. லைசன்ஸ் இருக்குல்ல? இருக்குடா. ஓகேடா. ஏறா.
பரீட்சை எழுத பார்ப்போம். உம்மல்ல. சரி மாப்பிள்ள, அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சங்கிலி எனக்கு கையில் லைசன்ஸ் இல்லை. டிரைவர் தேனி வரைக்கும் வண்டி எடுத்து வாங்க மாற்றிக்கிறேன்னா இப்போ முடியாதுன்றான். டேய் என்னடா சொல்ற? நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்குடா. மாப்பிள்ள திண்டுக்கல்ல போய் இந்த மல்லி முட்டெல்லாம் இறக்கி போட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. இல்லைன்னா மல்லிலாம் காஞ்சிரும் மாப்பிள்ள. டேய் போயிட்டு வர முடியாதுடா. இல்லை மாப்பிள்ள, மணி 4 ஆகுது. நீ வண்டியை வேகமாக ஓட்டணும்னா 1 மணி நேரத்தில் மல்லி முட்டை இறக்கி போட்டு வந்துடலாம். யோசிக்காதா? எட்ரா மாப்பிள்ள. வந்துடலாமாடா? கண்டிப்பாக வந்துடலாம் மாப்பிள்ள. சரி ஏறு போலாம். வண்டி எங்க இருந்தியா வருது? போடியில இருந்து வருது சார். வண்டிக்கு பேப்பர்லாம் இருக்கா? பேப்பர்லாம் எடுத்துட்டு இறங்கியா கீழே. வண்டியில் என்னையா இருக்கு? கஞ்சா இருக்கு சார். என்னது கஞ்சாவா? சார் வண்டியில மல்லித்தலை தான் சார் கொண்டு போறேன். ஆறுமுகம் போய் என்னன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். வண்டி எங்கேயா போகுது? திண்டுக்கல் மார்க்கெட்டு போகுது சார். சார் மல்லித்தலை தான் சார், சமையலுக்கு. ஆறுமுகம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டல? எல்லாம் பார்த்துட்டேன் சார். ம் வண்டி எடுத்துட்டு போயா? வண்டி அடியா சார் வரேன் சார். கிளம்ப ரொம்ப நன்றி சார். சார் போ போ. கிளம்பியா. சீக்கிரம் ஏறு. எடு வண்டியா. கிளம்பு. என்ன சங்கிலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கியா? தம்பி யாரு? நம்ம பையன் தானே, பேரு பாண்டி. தொழிலுக்கு புதுசா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் எப்படித்தான் அப்படி புது புது பசங்க கிடைக்கிறான்னு தெரியலையே. டேய் மாப்பிள்ள, என்னடா மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இரும்பு கடை கூட்டு வந்துருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா, சொல்றேன். தம்பி என்னையா சொல்றான்? அதை கண்டுக்காதானே. சரி போலாம் போ. வாண்ணே போலாண்ணா. ஏய் குமார், வந்து மூட்டையா இருக்குங்க. சரக்கு எடுத்துக்குறா. சரிண்ணா. இதுவாழு சரக்கு கொட்டிடாம. சரிண்ணா. இழுத்துற போதுடா. இல்லைண்ணா, சங்கிலி சரக்கு எப்படி? அண்ணா சூப்பர் சரக்குண்ணே, சரியா 30 கிலோ. அப்படியா? டேய் என்னடா பண்ற? டேய் உன்னதான்டா கேக்குறேன். இதென்ன இருடா. என்னப்பா அவன்? தொழிலுக்கு புதுசுல. டேய் என்னடா பண்ண? என்னை கஞ்சா கறதோட கூட்டு வந்த? உன்னை சாவடிக்க போறேன்டா. டேய் போடா மத. டேய் கோபப்படாத மாப்ள. சரியா 8 லட்சம் இருக்கு, அண்ணன்ட்ட கொடுத்துரு. சரிண்ணே, பாத்துக்கோ. கிளம்பு. சரி வா.